பேசல, பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறார். முக்கியமா பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவரை முதலமைச்சரா அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும் தான் விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு. அது வேற. ஒருவேளை தனியா செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. நாம கேட்கிறது, ஒரு மாநிலத்துல ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனாலதான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும். பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க, சாதி கலவரங்களை தூண்டுவாங்க, மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க, நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க, பிற்போக்கு தனங்கள் எல்லாம் அதுல நம்மளை மூழ்கடிப்பாங்க.